அரசு கொடுத்த உத்தரவாதம் எங்களுக்கான கோரிக்கை நிறைவேற்றலன்னா இந்த பேரணி ஒரு சாம்பிள் தான். இதை விட பல லட்சம் விவசாயிகளை சென்னையில் திரட்டுவோம். கோரிக்கை நிறைவேற்ற போராடுவோம். வாக்குறுதி என்ன நிறைவேற்றது? ஐயா அவர் சொன்னது நான் ஆட்சிக்கு வந்தேன்னா 5 ஏக்கருக்கு இருந்து முழுமையான தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல இருந்து 50% தள்ளுபடி. இப்ப 50,000 75,000 வாங்குறாரு, 5,000 வாங்குறாரு, 30,000 வாங்குறாரு. இது கடுமையாக விவசாயிகளை பிரிச்சாளர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். கூட்டுறவு சங்கத்தில் இயக்குனர் தான் கடன் தள்ளுபடி இல்லைங்கிறார். குடும்பத்துல ஒருத்தர் தான் கடன் தள்ளுபடிங்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான ஒரு கடன் பிரிவினைவாத போக்குது. இந்தியாவில் எந்த அரசும் இந்த மாதிரி செஞ்சது கிடையாது. இவர்கள் உதாரணமாக போய் மகாராஷ்டிரா அரசு பார்க்கட்டும், அவங்க எப்படி செஞ்சாங்கன்னு கத்துட்டு வந்துட்டு தயவு செஞ்சு செய்யட்டும். அதுதான் எங்களுக்கு நிறைவேற்றல. அடுத்த கட்டம் என்ன சார்? அடுத்த கட்ட போராட்டம் கண்டிப்பாக தொடரும். சென்னை வந்த விவசாயிகளுக்கு செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு வர தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. சென்னை வந்திருக்கிறோம். நீங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுங்கன்னு சொல்லித்தான் வந்திருக்கிறோம். எங்களுக்கு 1000 கோரிக்கை இருக்குது முதல்வர் அவர்களே. சின்ன விவசாயி பெரிய விவசாயின்னு பிரிக்காதீங்க. தேசிய வங்கி கூட்டுறவு வங்கின்னு பிரிக்காதீங்க. எல்லா விவசாயிகளுக்கும் ஒரே கடன் தான். தமிழ்நாட்டில் 80 லட்சம் விவசாய குடும்பங்கள் இருக்கிறது நீங்களே சொல்றீங்க. வெறும் 22 லட்சம் பேருக்கு தான் கூட்டுறவு சங்கத்தில் கடன் கொடுத்திருக்கிறீங்க. அதுவே 14 லட்சம் பேருக்கு தான் நீங்க பயன்படலை சொல்றீங்க. ஆனால் உண்மையில நீங்க கொடுக்கிற 35,000 ரூபாய் வச்சுட்டு மிளகா நாத்து கூட வைக்க முடியாது சாமி. அவ்வளவு நிலைமை மோசமா இருக்கு. நாங்க முதல்வர் அவர்கள் உண்மையை உணரணும்னு சொல்றாரு. அடுத்த ஜென்மம் எடுத்த நாடு விவசாயி தான் சொல்றாரு. சொன்னாரா இல்லையா? அடுத்த ஜென்மம் எல்லாம் வேண்டாம். இந்த ஜென்மத்திலேயே உங்க அமைச்சர்ல பூரா கூட்டிட்டு வாங்க, நீங்களும் வாங்க. ஆளுக்கு 2 ஏக்கர் தரலாமா? குத்தகையும் வேண்டாம். குத்தகையே விவசாயம் பண்ணி பாருங்க. லாபத்துல வந்தா நீங்களே வச்சுங்க. நாங்க கடன் தள்ளுபடி கேட்கவே சொல்லாமா? அதைத்தான் முதல்வர்களுக்கு சொல்றது என்னன்னா, விவசாயிகள் அங்கங்க போராடுறான். ரொம்ப கேவலம். உணவுத்துறை அமைச்சர் சொல்றாரு வெங்கட்ரமணன், விவசாயிகள் போராடுறாங்களா? நான் பார்த்தனே, என்னமே எனக்கு தெரியலங்கிறார். இந்த அமைச்சர்கிட்ட இங்க வந்து பார்க்க சொல்லுங்க. இப்போ மயிலாப்பூர் இருக்கிற அமைச்சர் அவர்களே, இந்த கூட்டம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? விவசாயிகள் ஒண்ணு சேர மாட்டாங்க, அங்கங்க கொடி பிடிச்சு கலெக்டர் ஆபீஸ்ல போயிருவோம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இதைத்தான் கடந்த ஆட்சியில் திமுகவும் நினைத்தது. வீட்டுக்கு அனுப்பணுமா இல்லையா? வீட்டுக்கு அனுப்பணுமா இல்லையா? கடன் தள்ளுபடிங்கிற வாக்குறுதி கொடுக்க முடியாது. ரிசர்வ் பேங்க் மாட்டேன்னு சொல்லுது. அதிகாரி ஒத்திக்க மாட்டாங்கன்னு மு க ஸ்டாலின் சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு எங்க இருக்காரு? அதே மாதிரி விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாத யாருமே போகிற எங்க கோட்டையெல்லாம் கனவுல கூட காணல. அதைத்தான் சொல்றேன். நீங்க சென்னை வந்திருக்கிற விவசாயிகளுக்கு செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு வர தெரியாம இல்லைங்க முதல்வர் அவர்களே. இங்க வந்திருக்கிறவங்களுக்கு கோட்டைக்கு வர தெரியும். நாகரிகத்தையும் பண்பாட்டையும் விவசாயிகள் அன்பானவர்கள், ஒத்துழைப்பு கொடுக்க கூடியவர்கள் அப்படிங்கறத காட்டுறதுக்காகத்தான் நாங்கள் அமைதியாக இங்க காத்திருக்கிறோம். இனிமேலும் கூட்டுறவு சங்க அதிகாரியை விட்டுட்டு நகை ஏல விட்டுருவேன், வட்டி வந்துடும், அபராத வட்டி வந்துடும், அடுத்து கடன் வேணுமா வேண்டாம் என்று மிரட்டுகிற போக்குகள் வேண்டாம்.